இல்லையே. என்ன கட்டில உட்கார்ந்துருக்க? எந்திரி எந்திரி. தீட்டுமா? எதெல்லாம் கழுவி காய வைக்க முடியுமோ அதுலதான் உட்காரணும், படுக்கணும். புரியுதா? சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி இங்கே கவுத்து வச்சுடு, வெளியே வராத. தீட்டுதான் பெண்மணிகளே, தீட்டுதான். மாதவிடாய் குருதி அல்ல சில மூடர்களின் அறிவு. ஒருவரின் உடலிற்குள் ஓடும் குருதிக்கும் மாதவிடாய் குருதிக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவற்றில் இருக்கும் அதே சிவப்பு இரத்த அணுக்கள் இவற்றிலும் இருக்கிறது. அவற்றில் இருக்கும் அதே பிளாஸ்மா நீர்ச்சத்து இவற்றிலும் இருக்கிறது. அவற்றில் இருக்கும் ஆக்சிஜன் கூட இவற்றிலும் இருக்கிறது. ஒரே வித்தியாசம், கருப்பையின் திசு கொஞ்சம் உடைந்து வெளிவரும் குருதி இது. அது கருப்பையின் திசு அன்பர்களே. ஒரு சேயினை உருவாக்கும் கருப்பை தீட்டாகுமா என்ன? ஒன்றினை அறிவீர்களா? லியூகோசைட்ஸ் என்ற விசேஷ வெள்ளை அணுக்கள் உடலின் இரத்தத்தை காட்டிலும் மாதவிடாய் இரத்தத்தில் மிகுதியாக இருக்கிறது. இந்த விசேஷ வெள்ளை அணுக்கள் இருப்பதால் தான் மாதந்தோறும் எவ்வளவு குருதி வெளிவந்தாலும் அக்குருதியினால் பெண்களுக்கு அங்கு எவ்வித தொற்றும் ஏற்படாது. இவ்விளக்கத்திற்கு பின்னரும் தீட்டு என்று யாரும் உரைப்பார்களா? நான் அறியேன். வன்முறையே இல்லாமல் வெளிவரும் ஒரே குருதி மாதவிடாய் குருதி என்பதை நாம் நினைவில் நிறுத்திடுவோம். நன்றி.